நேற்று மதுரைக்கு வந்தோம், இன்னைக்கு கிளம்புறோம். ட்ரெயின் வந்துருச்சு. மதுரையிலேருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜாமக்காரன். நன்றி. இப்போ வந்து மதுரைக்கு வந்து சில நிகழ்ச்சிகள் நடந்தது. மே 1 சிறப்பாக நடந்தது. இப்போ வந்து மறுபடியும் விழுப்புரம் செல்கிறோம். என்னோட பிரயாணத்துக்காக நான் அனுமதிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு பிரியமானவர்களே, இன்னைக்கு மதுரைக்கு நம்ம என்ன செஞ்சோன்னா முந்தானத்து இல்லையா, நான் விழுப்புரத்துல வந்து ட்ரெயின் ஏறினேன். அண்ணன் வந்து தாம்பரத்துலேருந்து வந்தார். போனோம். அந்த மே தினம் அந்த விழா சிறப்பித்து நாங்கள் பேசிட்டு எங்கள் ஆவிக்குறி தகப்பன் வால் டிவி கருணாகரன் அண்ணன் அவர்களை விட்டு பிரிந்து போக மனசெல்லாம் போயிட்டு வரோம். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பு எங்குமே கிடைக்காது இல்லையா. அந்த அன்புக்காக, அந்த அரவணைப்புக்காக, எங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்டுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் எதுக்கு வந்தாங்க எதுக்கு போகலான்னு தெரியாது. ஆனால் எங்கள் தகப்பனாகிய எங்கள் வால் டிவி கருணாகரனை விட்டு நாங்கள் போகிற போது எங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. மறுபடியும் அவர் சொன்னார், 11ஆம் தேதி எங்கள் ஊருக்கு வராரு. அதற்குதான மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்ய போகிறாரு. அப்போது ஏன்னா ஒரு பேசிக்கலாக வந்து ஒன்று பெற்ற தகப்பாக இருக்கணும் அப்படின்னுவாங்கல்ல, அதே போல் தான் எங்களை பெற்றெடுத்த ஆவிக்குறி ரீதியில் பெற்றெடுத்து சத்தியத்தில் வழி நடத்துறதான எங்கள் வால் டிவி கருணாகரன். அவர் எங்களை அனைதினமும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் எப்படி நம்மளை விசாரிக்கிறார், போதிக்கிறாரோ அதே போல தான் அவரும் நம்மளை விசாரிக்கிறார், நேசிக்கிறார். எங்களுக்கு தேவையான அனைத்து காரியத்திலையும் முதன்மையான காரியத்தை செய்து எங்களை வழியனுப்பி வச்சிருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நன்றி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அன்பு நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் எங்கோ இருக்கிறார், நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம். ஒரு சத்திய வேதவசனத்தினால நாங்கள் இன்றைக்கி நினைச்சிருக்கோம், எல்லாம் ஒரே குடும்பமாக பயணிக்கிறோம். இதுதான் எங்களுடைய மதுரை வந்த பயணம் நோக்கம். இப்படிக்கு உங்கள் அன்பு ஜாமக்காரன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மைக்கேல் சகோதரர் சொல்லுங்க. வால் டிவி கருணாகரன் மேதனத்தை கொண்டாடினார். உழைப்பாளர்கள் அவங்க ஊனமுற்றவர்களுக்கு அதிகமாக ஊனமுற்றவர்களுக்கு அதிகமாக அவர் செய்கிறாரு. அது நாங்களும் அவர் மேலே கனெக்ஷன் கொடுத்தோன்னே அவர் எங்களையும் ஒரு மகனாக தான் பார்க்குறாரு. ஏன்னா அவர் குடும்பத்தில் ஒருத்தனாக தான் எங்களை பார்த்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறார். ஆபத்து நான் உதவுறாரு. ஒரு பண கஷ்டம், ஒரு கடன் தொல்லை, வீட்டு அடமானம் அப்படின்னு வரும்போது வந்து கை கொடுக்குறாரு. நம்ம அவருடைய சார்ந்தவெல்லாம் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க உதவி அவங்களை கை தூக்குது, அந்த கஷ்டத்தை மீட்டெடுக்கிறார். ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். உலக பிரச்சனைகள் மாட்டி சிக்கி விழும் போது அண்ணன் அவர்கள் வால் டிவி கருணாகரன் நமக்கு கை கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாரு, தூக்குறாரு, உதவி செய்கிறார். அந்த நேரத்தில் யாருமே உதவிக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அண்ணன் வால் டிவி கருணாகரன் நம்ம வந்து உதவி செய்து நம்ம ஊக்குவிக்கிறாரு, ஆறுதல் படுத்துறாரு, உதவியாக இருக்கிறாரு. இப்படியெல்லாம் இந்த மே தினத்தில் நூற்றுக்கணக்கான பேருக்கு அவர் மளிகை பொருள் கொடுத்து வீடு அனுப்பி வச்சார், வழி அனுப்பி வச்சார். சாப்பாடு 3 வேளை சாப்பாடு, கறி குழம்பு, மீன் குழம்போட, அப்புறம் போகிறதுக்கு பஸ் ஃபேர்லாம் கூட கொடுத்து அனுப்பினார். இன்னொரு ஒரு இன்ச் பை இன்ச்சாக அவருடைய செயல்கள் வந்து பாராட்டத்தக்கத்தான். எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு நாள் நிகழ்ச்சி 24 hour நிகழ்ச்சி அது ரொம்ப அருமையாக நடந்து முடியுது. அவங்க வந்தவன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு போகிறாங்க. மகிழ்ச்சியோடு தங்களுடைய வீடுகள் இருப்பிடத்துக்கு போகிறாங்க, வேலை இருப்பிடத்துக்கு போகிறாங்க. வீடுக்கு போனால் அவங்களுக்கு தூரம் வர வச்சு வேன் மூலியமாக அரேஞ்ச் பண்ணி அந்த வேனுக்கு உண்டான காசை கொடுக்குறாரு. மற்ற நேரத்தில் அதே இடத்துல இவ்வளோ காசு எங்களுக்கு வேணும் அப்படின்னு தெரியும். அவருக்கு முன்னாலே தெரியும் அவங்க நிலைமை. அந்த நிலைமையில் இருக்கிறவங்கள அவர் கைவிடாத உதவி செய்கிறார், புறக்கணிக்காத அன்போடு, யாரையும் கடிந்து கொள்ளாத, திட்டாத அன்போடு அவர்களை வருஷமெல்லாம் ஆதரிக்கிறார். இதனால் எங்கள் தகப்பனை ஆமாம் விட்டு பிரிவு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. இருந்தாலும் தகப்பனுடைய அன்பு எங்களுக்கு எப்படி இருக்கும். ஏன்னா வந்து மைக்கில் அண்ணன் பார்த்தீங்கன்னா வருஷம் வர முடியாது, சில பிரச்சனைகள் இருக்குது. பேசும்போது அவர் கண் கலங்குது, நாங்கள் பார்க்குறோம்.
தேவ அக்கினி திருச்சபைக்கு நன்றி. எங்கள் அன்பு சகோதரர்களுக்காக எங்களை இன்னும் மட்டுமாய் பாதுகாத்து எங்களை வழி அனுப்பிச்சு வச்ச குடும்பத்திற்கு ரொம்ப நன்றி. இது தாமக்காரனின் அன்பு வணக்கங்கள். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நன்றி. பார்ட்டி கருணாகரன் அண்ணனுக்கும் அவருடைய உடனிருப்பவர்களுக்கும் சபையாருக்கும் அவரை தெரிந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். ஆமென்.